பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் இரசாயன சமநிலையை பாதிக்கிற காரணிகளை பற்றி படிப்போம். இரசாயன சமநிலை பாருங்க. இரசாயன சமநிலையை பாதிக்கும் காரணிகள் இதில் பாருங்க. 1 வெப்பநிலை, 2 அமுக்கம். அமுக்கம் வாயு தொகுதிக்கு. 3 செறிவு. அப்போ வெப்பநிலையும் சரிவும் எல்லா தொகுதிக்கும் எடுக்கலாம். அமுக்கம் இந்த இரசாயன சமநிலை தொகுதியை பாதிக்கிறன்றது தொகுதி சமநிலை இருக்க சமநிலை இருக்கிற அமைப்பு இந்த 3ல் ஏதாவது ஒரு காரணி அல்லது 3ம் மாறினா மாறும். ஆனால் வெப்பநிலை மாறிக்க தான் கேபி கேசி மாறும். அப்போ பாருங்கள், இதில் மேலும் கருத்து வெப்பநிலை மாறாத நிலையில் மாறாத நிலையில் அமுக்கம் அல்லது செறிவு அல்லது இரண்டும் என்று எடுக்கலாம். சரியா? அமுக்கம் அல்லது செறிவு அல்லது இரண்டும் மாற்றமடையும் பொழுது சமநிலை தொகுதியின் அமைப்பு மட்டும் மாறுபடும். கேபி கேசி மாறாது. இதுதான் உங்களுக்கு முதல் தெரியும். அடுத்தது பாருங்க, வெப்பநிலை மாறிக்க 2வது பாயிண்ட் பாருங்க. வெப்பநிலை மாறினா வெப்பநிலை மாறும் பொழுது கேபி கேடியும் கேபி கேசியும் மாறும். அத்துடன் சமநிலை அமைப்பும் வேறுபடும். சரிதானே? இதில் பாருங்க, ஒன்று புரோபத்தாக்கம் அகவப்பத்தாக்கம். வெப்பம் வழியோட அல்ல உறிஞ்சாட்டு மாறாது. புரோபத்தாக்கம் அல்ல அகவப்பத்தாக்கத்தினால் வெப்பநிலை மாறும் பொழுது கேபி கேசி மாறும். அதோட சமநிலை தொகுதியின் அமைப்பும் வேறுபடும். அப்போ இதில் என்னென்னா புரோபத்தாக்கம் என்று சொன்னால் இப்போ ஏயும் பியும் சியும் டியும் என்று சொல்லியிருக்க வெப்பநிலை புரோபத்தாக்கம்னா நாங்கள் இதில் ஹீட் 2 போடலாம். இது என்ன? இது புரோபத்தாக்கம். புரோபத்தாக்கம் என்ன? வெப்பம் வெளியிடப்படும். அப்போ சமநிலையில் நாங்கள் வெப்பநிலையை வெப்பநிலையை கூட்டினோம்னா இந்த பக்கம் நகரம், வெப்பநிலையை குறைச்சா இந்த பக்கம் நகரம். அதோட ஏபிசிடியின் அளவு பெறுபடியே கேபி கேசி மாறும். அமுக்கமும் சரிவும் மாறிக்க வெப்பநிலை மாறலைன்னு சொன்னால் தொகுதியின் அமைப்பு வேறுபடும். ஆனால் 2 பக்கமும் அப்புறம் கேபி கேசி மாறாமல் இருக்குது. அதுதான் உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் எங்களுக்கு அடுத்தது லீ சட்டலியரின் தத்துவம்.
இது வந்து ஒரு சமநிலை தொகுதியை பாதிக்கிற பாருங்க. ஒரு இரசாயன சமநிலை தொகுதிக்கு ஒரு இரசாயன சமநிலை தொகுதிக்கு ஒரு நெருக்கத்தை நெருக்கம் என்றது அமுக்கம் அல்லது செறிவு அல்லது வெப்பநிலை. மாற்றம் கூட்டுறது அல்லது குறைக்கிறது. ஒரு நெருக்கத்தை பிரயோகிக்கும் பொழுது சமநிலை தொகுதியின் அமைப்பு அதனை எதிர்க்கும் முகமாக மாறி அமையும். இதுதான், அதாவது அமுக்கத்தை கூட்டினா அமுக்கத்தை குறைக்கும் முகம், செறிவை கூட்டினா செறிவை குறைக்கும், வெப்பநிலையை கூட்டினா குறைக்கும் முகமாக மாறி அமையும். உதாரணம் ஒன்று பார்ப்போம் பாருங்க. இப்போ ஒரு சீசோ இருக்குண்டா, இதில் ஒரு ஆள் நின்று இருக்கிறார், இதிலேயும் ஒரு ஆள் நிற்கிறார். அடுத்தது ஒரு ஆள் திடீரென்று ஏறினார்ன்னு சொன்னால் சமனில் குழம்பும். இதில் இவர் இருக்கிறார், இதில் ஒரு ஆள் ஏறிட்டார். அப்போ சமனில் இப்படி வந்துடும். இங்கால அமுக்கம் கூட்டப்பட்டுட்டுது. அப்போ இங்கே வந்துட்டு இனி மீண்டும் சமனில் வர்றேன்டா இந்த புள்ளியை பாருங்க. இந்த புள்ளி இங்கே நோக்கி வரும். இந்த புள்ளி சமநிலையை பாதிக்கிற அமைப்பு இந்த நீளத்தை வித்தியாசப்படுது. இவர் தூரம். அப்போ நீளம் வந்து இந்த அமைப்பு முதல் இது ஒன்று இருந்தால் அப்புறம் இந்த அமைப்பு சமநிலை புள்ளி வந்து அமுக்கம் கூட்டினா அதை குறைக்கும் முகமாக இது இங்கே நோக்கி நகரும், இந்த பக்கம். அப்புறம் இவர் குதிச்சுட்டாருன்னா அது மற்ற பக்கம் போகும். இதுதான் சமநிலை அமைப்பு என்று சொல்கிறோம். மேலும் பாருங்க, இப்போ நாங்கள் அமோனியா தயாரிப்பை பார்ப்போம். அமோனியா தயாரிப்பில் N2 3H2 ஒரு N2 2 NH3. பாருங்கள், இதில் நாங்கள் அமுக்கத்தை கூட்டினா இங்கால நீங்கள் இதை நேரடியாக எண்ணி பாருங்க. இங்கால மூல் வந்து பீசமானப்படி எடுத்திங்கன்னா சரி 4 மூல், அங்கால 2 மூல். அப்போ அமுக்கத்தை கூட்டினோடனே இந்த மூல் எண்ணிக்கை எந்த பக்கம் குறையுமோ அமுக்கத்தை கூட்டேக்க சமனில் முன்னோக்கி நகர். அதனால் அமோனியா தயாரிப்புக்கு 280 ATM பாவிக்கும். இன்னும் கூட்டினா உபகரண செலவு கூட. அதனால் 280 ஓரளவு உயரமுக்கம் இல்லை, ஓரளவு உயரமுக்கம் பாவிக்கிறேன். அமுக்கத்தை குறைச்சா சமனில் பின்னோக்கி நகரும். பாருங்க, அமுக்கத்தை இது கூட்டினா முன்னோக்கி நகரும், அமுக்கத்தை குறைச்சா இந்த பக்கம் நகரும். இதுதான் இதில் வருது. இதை நாங்கள் பரிசோதனை மூலம் பார்க்கணும். பாருங்க, சமநிலையை பாதிக்கிற காரணிகளை நிலையை பாதிக்கும் காரணிகளை பரிசோதனை மூலம் பார்ப்போம். பரிசோதனை மூலம் நிரூபித்தல். சமநிலையை பாதிக்கும் காரணிகளை பரிசோதனை மூலம் நிரூபித்தல்.
முதலாவது பாருங்க, இதில் நாங்கள் அமுக்கத்தை எடுப்போம். அமுக்கம் சமநிலையை பாதிக்கும் என பரிசோதனை மூலம் நிரூபித்து பாருங்க. இதில் நாங்கள் இந்த பரிசோதனை எடுப்போம். பாருங்க, இதில் இது கபில நிறம், இது நிறமற்றது. அப்போ நாங்கள் ஒரு மூடிய ஒரு சிரிஞ்சில் இந்த வாயுவை தயாரிக்கும். இதுக்குள்ள தயாரித்து போட்டு இதை தயாரித்து வைங்க. இதுக்குத்தான் அமுக்கத்தை கூட்டி குறைச்சி பார்க்க போகிறோம். அமுக்கத்தை கூட்டுறது, இது அமுக்கத்தை குறைக்கிறது. இதே மாதிரி இன்னும் ஒரு உபகரணம் அதே அளவில் நீங்கள் செய்து 2 உபகரணம் எடுக்கும். இதுவும் அதே மாதிரி தெரிஞ்சு இது கட்டுப்பாடு. தொகுதி சரிதானே. இதில் உங்களுக்கு எண்ணூற்றுவா, இது கட்டுப்பாடு தொகுதி. இதை நாங்கள் எப்படி தயாரிக்கிறது செப்புக்கு சிறிய H3 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பு நைட்ரேட்டும் N02 வரும். அப்போ N02 வந்து 2 சிலிண்டரில் தயாரித்து போட்டு ஒன்றை கட்டுப்பாடு தொகுதியாக வச்சுருங்க. அப்போ இந்த கபிலன்றான்னு தெரியும். அப்புறம் திருப்பி என்ன செய்கிறீங்க, இதுக்கு அமுக்கத்தை கூட்டும். அமுக்கத்தை கூட்டினீங்கன்னு சொன்னால் இதான் உபகரண அமைப்பு. இதை வச்சு ஒப்பிட்டு பார்த்தா சரி. இப்போ முதலாவது வேறங்கினி படிமுறை எழுதுவோம். பாருங்க, 2 ஒரே வகை சிரிஞ்சில் N02 வாயு தயாரித்து சேகரித்து அப்போ அதுக்கு உங்களுக்கு தாக்கமங்களின செப்புக்கு சிறிய H3 சேர்க்கிறேன். படி 2 ஒன்றை கட்டுப்பாட்டு தொகுதியாக வைத்தல்.
மற்ற ரெண்டுக்கும் வழி இறுக்கமாக மூடணும். வழி இறுக்கமாக மூடுதல், ரெண்டையும் மூடுங்க. மற்றது படி 3 பாருங்க, அமுக்கத்தை கூட்டி உயர்த்துதல். சமநிலை அடைய விடுதல். அரவம் வெப்பநிலை அரை வெப்பநிலை அரை வெப்பம் விடுதல். சமநிலையில் அதன் கபில நிறம் குறைவடைந்திருக்கு. எனவே அமுக்கத்தை கூட்டும் பொழுது சமநிலை மூல் எண்ணிக்கை குறைந்த பக்கம் மூல் எண்ணிக்கை குறைந்த பக்கம் நகர்ந்துள்ளது. பாருங்க, அதான் கபிலன்றம் குறைஞ்சிருக்கு. இதான் இதுக்கு பரிசோதனை. அடுத்த பரிசோதனை தான் பாருங்க, பரிசோதனை 2. வெப்பநிலை வெப்பநிலை சமநிலையை பாதிக்கும் என பரிசோதனை மூலம் நிரூபித்தார். நோக்கம் NO2 N2O4 கொண்ட சமநிலை தொகுதியில் வெப்பநிலையின் பாதிப்பை பரிசோதித்தல். செய்முறை: கொதிகுழாய் ஒன்றினுள் ஏறத்தாழ 5 கிராம் செப்பு துருவல்களையும் 3 மில்லிலிட்டர் நைட்ரிக் அமிலத்தையும் இடுக. வெளியேறும் வாயுவை கொண்டு ஒன்றையொன்று ஒத்த 3 கொதிகுழாய்களை நிரப்பி ரப்பர் அடைப்பான்களால் இறுக்கமாக அடைப்புக. வாயுவை கொண்டுள்ள ஒரு குழாயை கட்டுப்பாட்டு அமைப்பாக அறை வெப்பநிலையில் உள்ள நீரில் இட்டு வைக்குக. எஞ்சியுள்ளவற்றுள் ஒரு குழாயை பனிக்கட்டியினுள்ளும் மற்றைய குழாயை ஏறத்தாழ 70 தொடக்கம் 80 பாகை செல்சியஸ் அளவுக்கு சூடான நீரினுள்ளும் வைக்குக. சிறிது நேரத்தின் பின்னர் இவ்வொவ்வொரு குழாயினதும் நிறச்சரிவை கட்டுப்பாட்டு அமைப்புடன் ஒப்பிடுக. பின்னர் பனிக்கட்டியிலும் வெந்நீரிலும் வைக்கப்பட்ட குழாய்களை மாற்றி வைத்து சிறிது நேரத்தின் பின்னர் முன்பு போன்றே அவற்றின் நிறச்சரிவுகளை கட்டுப்பாட்டு அமைப்புடன் ஒப்பிடுக. ஒவ்வொரு குழாயினரும் நிறத்தில் ஏற்படும் வேறுபாட்டை அவதானிக்குக. முடிவு: முன்னோக்கிய தாக்கம் புறவெப்ப தாக்கம் என்பதால் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது லெச்செட்டலியரின் தத்துவப்படி சமநிலை பின்னோக்கி நகர கபில நிறம் கூடும்.
அடுத்த பரிசோனை 3 பார்ப்போம். சரிவு சமநிலையை பாதிக்கும் என பரிசோதனை மூலம் நிரூபித்து. இதில் பாருங்க, இந்த தாக்கத்தை தான் எடுக்க போகிறோம். இதில் கரைசல், இதுவும் கரைசல், இதுவும் கரைசல், எல்லாம் கரைசல். இது ஒரு மஞ்சள் அடிக்கும், மஞ்சள் கபிலம் என்று போடலாம். இது நிறமற்றது, இதுதான் குருதி சிவப்பு. குருதி சிவப்பு, இது நிறமற்றது. இதை நாங்கள் இன்னும் தெளிவாக எழுதினோம். இது உண்மையான தாக்கம் இதுதான். Fe3+ ion, SCN-. பாருங்க, இது ஒரு மஞ்சள் கபிலம் என்று எடுக்கலாம். ஆனால் மஞ்சள் கபிலம் தெரியாது, இந்த குருதி சிவப்பு தான் தெரியும். குருதி சிவப்பு. மற்றபடி இதில் பாருங்க, இந்த சமநிலையில் பாதிக்கிற காரணிகள் இதான். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று தான். மற்றது அமோனியம் அயனோ, குளோரைட் அயனோ, அமோனியம் குளோரைட்டு இது வராது உண்டு. இது அயனாகவே இருந்துட்டு போகும். அப்போ சமநிலையை பாதிக்கிற காரணி இதுகள்லாம். அமோனியம் குளோரைட்டை போட்டால் முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கு வரும் ஒன்றும் இல்லை. விளங்குதா? இதுதான் தேவையான. இதெல்லாம் நாங்கள் அயன். அப்போ இதில் முதலாவது பாருங்க, படிமுறையை பார்ப்போம். படி 1, நீங்கள் ஒரு கொதி குழாயில் ஒரு கொதி குழாயில் FeCl3 கரைசல், FeCl3 கரைசலை எடுக்கிற கரைசல். அடுத்த அதனுள் சிறிதளவு அமோனியம் கந்தக சயனேட்டை சேர்த்து, அமோனியம் கந்தக சயனேட்டை சேர்த்தல். பிறகு அதை பாருங்க, சேர்த்தல். இக்கரைசலை சமனாக இரு பகுதிகளாக பிரித்த பின்பு சம அளவு ஐதாக்கு. இதான் முதல்ல. ஐதாக்கினா தான் நிறம் மாற்றம் தெரியும். இது படி 1 பாருங்க, ஒரு பெர்சோனோகுழாயில். அடுத்தது பாருங்க, படி 2. ஒரு
பரிசோதனை அமைப்பை பரிசோதனை குழாய் என்று போடுவோம். குழாயில் உள்ள கரைசலை கட்டுப்பாட்டு தொகுதியாக வைத்திருத்தல். ஒன்றை நாங்கள் கட்டுப்பாட்டு தொகுதியாக வச்சுருக்கோம். அது இதுதான். இந்த சமநிலையிலே இருக்கு. ஒன்றை வச்சிருங்க. மற்றது படி 2, படி 3. மற்றையதுக்கு நாங்கள் சிறிதளவு மேலும் கந்தகசயனை சேர்க்கிறோம். நாங்கள் மற்றைய பரிசோதனை குழாய்க்குள் மேலும் சிறிதளவு கந்தக சயனேட்டை சேர்க்கிறோம். அமோனியம் கந்த சயனேட்டை சேர்த்தல். சமநிலை அடைய விடுதல். சமநிலை அடைய விடுங்க. சமநிலையில் இது இந்த சமநிலை அடைய விட்டுட்டு சமநிலையில் குருதிச்சுவப்பு நிறம், சமநிலையில் குருதிச்சுவப்பு அதிகரித்து இருக்கும். எனவே தாக்கியின் சரிவை கூட்டும் பொழுது, தாக்கியின் சரிவு கூட்டும் பொழுது சமநிலை முன்னோக்கி நகர்ந்துள்ளது. முன்னோக்கி நகர் இதுதான் தரும். என்ன நடந்தது பாருங்க. பெரிக்காயன் SCN- இதை கூட்டியிருக்கு. சரிவு கூட்டப்படும். அப்போ சமநிலை என்ன செய்யுது? இது இந்த நிறம் கூடியிருக்கு. இது உயர். அதான் மாதிரி சரி, சமநிலை முன்னோக்கி நான் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, படி 4. இதில் பாருங்க இதில் நாங்கள் இது இந்த சரிவை குறைப்போம். இந்த சரிவுக்கு தாழ்த்தும் கருவி சேர்க்கணும். தாழ்த்தி சேர்க்க Fe3+ சரிவு குறையும். அடுத்த படி 4 பாருங்க, Fe3+ அயனை தாழ்த்தும்
தாழ்த்தும் கருவி சிறிதளவு சேர்த்து. தாழ்த்தும் கருவி என்றால் நீங்கள் எஃபி தூள் சேர்க்கலாம், SO2 வாயு செலுத்தலாம், I- சேர்த்தலாம், மற்றது SN2+ சேர்க்கலாம். சேர்த்தா சிறிதளவு சேர்த்த பிறகு சமநிலை அடைய விடுதல். பிறகு சமநிலையில் கட்டுப்பாட்டு தொகுதியோட ஒப்பிட்டீங்கன்னா சமநிலையில் குருதிச்சுவப்பு குறைந்து காணப்படும். எனவே தாக்கி Fe3+ அயனானது தாழ்த்துங்கருவி சேர்க்கைக்கு சிறிதளவு தாழ்த்தி. எனவே தாக்கி Fe3+ அயன் Fe2+ அயனாக மாறுவதால் Fe3+ செறிவு குறை. அதனால் சமநிலை பின் நோக்கி நகர்ந்துள்ளது. அதாவது இடது பக்கம் நகர்ந்துள்ளது. அதனால் சிவப்பு நிறம் குறையும். சரிதான வளத்தையும் பாருங்க.